வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ரொம்ப வித்தியாசமான சமையல் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. நான் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. அது என்னதுன்னு பார்க்குறீங்களா? அதாங்க சைவ ஆம்லேட் தான் நம்ம செய்ய போகிறோம். சைவ ஆம்லேட், அதாவது முட்டை இல்லாமல் நம்ம ஆம்லேட் சுட போகிறோம். அது வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அது எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். வெறும் கடலை மாவு தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 3 வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு சால்ட்டு நம்ம எடுத்துருக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு கொத்து அளவுக்கு நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி தாங்க. இவ்வளோ தாங்க நம்ம வந்து ஆம்லேட் இப்போ வந்து நம்ம செய்ய போகிறோங்க. ஆம்லேட் செய்கிறதுக்காக நம்ம சின்னதாக ஒரு கிண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த கிண்ணியில் வந்து கருவேப்பிலை, வெங்காயம், அடுத்தா பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரே ஒரு மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. கொத்தமல்லி நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு கடைசியை சேர்த்து இது வந்து ஒரு மிக்சிங் ஆட்டை நம்ம கலந்துக்கலாங்க. மிக்சிக்கு நல்லா கலந்து விட்டு இப்போ மாவு கடைசியாக போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு ஆம்லேட் செய்கிறதுக்காக எடுத்துருக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கினீங்களோ எத்தனை ஆம்லேட் உங்களுக்கு தேவையோ அத்தனை நீங்கள் பார்த்தவங்க மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சாச்சு. திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அதுக்கு மேலே திக்னஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஆம்லேட் வந்து அழகாக வராதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கல் வந்து சூடு ஏறுது. நம்ம தோசை சட்டி வந்து வச்சாச்சு. சூடு ஏறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மாவு வந்து அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் தடவிட்டு இப்போ மாவு சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நெய் விடுங்க. அப்போ தான் நல்லா எல்லா சைடும் போகும். பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை வந்து சுற்றிக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. வெந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா திருப்பி போட்டாச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராகவும் இருக்குது. நல்லா ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. 2வது சைடு நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக சுவையாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப பார்க்க டேஸ்டியாக இருக்கும். நம்ம சடனாக நம்ம எடுத்துகிட்டு போய் எட்டாச்சும் கொடுத்திங்கன்னா அவங்க முட்டை போட்டு தான் ஆம்லேட் சுட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. கண்டிப்பாக இது கண்டிப்பாக வந்து கடலை மாவில் தான் நம்ம சுட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது, சுவையாகவும் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.